புரட்சித் தலைவி அம்மாவுடைய அரசை சிறப்பான முறையில் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் தந்து வழிநடத்தக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் உத்தரவு கிணங்க தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்தின் மாநில திட்ட மேலாண்மை அலுவலகம் தற்போது நானும் மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் இந்த மாவட்டத்துடைய அமைச்சரும் பல்வேறு திட்டங்கள் இந்த மாவட்டத்துக்கு வருவதற்கு உறுதுணையாக இருந்த அருமையினர் ஜெயக்குமாரன் அவர்களும் சத்தமாக பேசுகிறார். அப்படியா? சத்தமாக பேச ஜெயக்குமாரன் அவர்களும் இப்பொழுது திறந்து வைத்தோம். தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்தில் மாநில திட்ட மேலாண்மை அலுவலகத்தில் 52 அலுவலர்கள் பணியாற்றுகிறார்கள். இதுநாள் வரை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அன்னை தெரசா வளாகத்தில் 10,000 சதுர கிலோமீட்டர் அலுவலகத்தில் இந்த அலுவலகம் செயல்பட்டு வந்தது. இப்பொழுது தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்ட அலுவலகம் தற்போது கிண்டியில் அமைந்துள்ள சிட்கோ வளாகத்தில் 5வது தளத்தில் 8,333 சதுர அடியில் இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த புதுவாழ்வு திட்டம். புதுவாழ்வு திட்டம் 1 மக்களுக்காக கிராம மக்களுக்காக பணியாற்றி முடிந்து, புதுவாழ்வு திட்டம் 2 உலக வங்கி நிதியுடன் செயல்படக்கூடிய இந்த திட்டம் தான் தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம். ஊரக தொழில்களை மேம்படுத்தவும் வருமானத்தை பெருக்கவும் வேலைவாய்ப்பு மற்றும் நிதி சேவைகளுக்காக வழிவகுக்க ரூபாய் 918.2 கோடியில் உலக வங்கி நிதி உதவியுடன் பிப்ரவரி 2018 செயல்படுத்தப்படுகிறது. 30 மாவட்டங்களில் உள்ள 120 வட்டாரங்களைச் சேர்ந்த 3,994 கிராம ஊராட்சிகள் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் பல்வேறு சிறு குறு தொழில்களை மேம்படுத்துவதன் மூலம் ஊரக பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் பல்வேறு ஒப்பந்த பணிகளை நியமனம் செய்ய 31/10/2019 அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் 525 நபர்களுக்கு பணியாணை வழங்கப்பட்டது. மேலும் அவர்களுக்கு திட்டம் குறித்த உரிய பயிற்சிகள் அண்ணா மேலாண்மை பயிற்சி நிறுவனம் மூலம், மாநில ஊரக பயிற்சி நிறுவனம் மூலம் வழங்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தற்போதுள்ள கொரோனா நோய் தொற்று சூழ்நிலையில் இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டமாக நேரடியாக போய் ஆய்வு செய்து அந்த தொற்றை குறைப்பதற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்துகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் உத்தரவுக்கு இணங்க கிராமப்புற மக்களை வறுமை மற்றும் கடன் பிடியிலிருந்து பாதுகாக்கவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் ரூபாய் 300 கோடி மதிப்பில் 1,39,574 பயனாளிகள் பயன்பெறும் வகையில் கோவிட்-19 சிறப்பு நிதியுதவி தொகுப்பினை 28/5/2020 அன்று துவக்கி வைத்தார்கள். இந்த சிறப்பு நிதியின் மூலம் இதுவரை 49,652 பயனாளிகளுக்கு ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பின் மூலம் தனிநபர் தொழில் முனைவோருக்கான ரூபாய் 159.6 கோடி கடன் உதவி வழங்கப்பட்டுள்ளது. கிராம வறுமை ஒழிப்பு சங்கத்தின் மூலம் 33,603 நலிவுற்ற பயனாளிகளின் இதில் மாற்றுத்திறனாளிகள், விதவைகள், திருநங்கைகள், ஆதரவற்றோர் இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொழில் மேம்பாட்டுக்காக 49.88 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்டிருக்கிறது. புலம்பெயர்ந்த மீண்டும் சொந்த ஊர் திரும்பிய திறன் பெற்ற 2,052 இளைஞர்களுக்கு சுயதொழில் துவங்க 20.47 கோடி நிதியுதவி செய்யப்பட்டிருக்கிறது. 1,270 உற்பத்தியாளர் குழுக்களைச் சேர்ந்த 56,003 உறுப்பினர்களுக்கு 19.05 கோடி மூலதன மானியம் வழங்கப்பட்டிருக்கிறது. 2,001 தொழில் குழுக்களைச் சேர்ந்த 2,201 தொழில் குழுவைச் சேர்ந்த 2,928 உறுப்பினர்களுக்கு 3.03 கோடி மூலதன மானியம் வழங்கப்பட்டிருக்கிறது. 29 உற்பத்தியாளர்களுக்கு குழுக்களைச் சேர்ந்த 19,039 உறுப்பினர்களுக்கு 2.09 கோடி மூலதன மானியம் வழங்கப்பட்டிருக்கிறது. 83 லட்சம் செலவில் 417 திட்டப்பணியாளருக்கு மருத்துவ காப்பீடு திட்டம் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் இதுநாள் வரை கோவிட்-19 சிறப்பு நிதியுதவி தொகுப்பின் மூலம் 254
0.94 கோடி ரூபாய் நிதியுதவி மொத்தம் 1,63,694 பயனாளிகளுக்கு மாண்பு முதலமைச்சர் எடப்பாடி உத்தரவுக்கிணங்க வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அலுவலகம் தான் இன்றைக்கு நல்லபடியாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.